பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் ரவுண்டு ஒன்னுடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா வெளியாயிருந்தது. இதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணியிருக்கோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா யார் யாருக்கு சீட்டு கிடைக்காம போணுச்சோ நீங்கள் கவலைப்பட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. 2வது ரவுண்டில் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக இந்த பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் யார் எவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாங்க, இதில் எவ்வளோ பேருக்கு 1வது ரவுண்டில் சீட்டு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணோம். அதில் பார்க்கும்போது இப்போ இந்த ரவுண்டு ஒன்றில் 3106 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சீட்டு கிடச்சிருக்கு. பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேன் எல்லாமே சேர்த்து. நான் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வெளியாகும் போதே நான் வந்து போட்டிருந்தேன். 67,038 பேர் வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் வந்திருக்கு. அதில் வந்து ஓசியை தவிர மற்ற எல்லாத்துக்குமே கம்யூனிட்டி ரேங்க் வந்திருக்கும். பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இதுக்கெல்லாம் கம்யூனிட்டி ரேங்க்குன்னு ஒன்று வந்திருக்கும். ஒரு கம்யூனிட்டிலேயும் இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கம்யூனிட்டி ரேங்க்குன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இடஒதுக்கீடின் அடிப்படையில் தான் உங்களுக்கு சீட்டு கொடுக்கப்படுது. அந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் தான் இப்போ சீட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தோன்னா ஓசியில் 176.5 ஜென்ட்ரல் ரேங்க்கில் வச்சுக்கலாம். ஓசியை மட்டும் விட்டுருங்க, அது ஓப்பன் கேட்டகரியில், அதனால் அதை விட்டுறலாம். அதில் பார்த்தீங்கன்னா அதிலேயே ஜென்ட்ரலாக 5635 ரேங்க் வரைக்கும் தான் ஓசியில் கிடச்சிருக்கு ஜென்ட்ரல் ரேங்கின் அடிப்படையில். மற்ற எல்லாத்துக்குமே கம்யூனிட்டி ரேங்கின் அடிப்படையில் பிசியில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் 168 கட் ஆஃப், கம்யூனிட்டி ரேங்கின் அடிப்படையில் 4336 ரேங்க் வரைக்கும் பிசிக்கு சீட்டு கிடச்சிருக்கு. பிசிஎம்முக்கு 162.5 1079 கம்யூனிட்டி ரேங்க் வரைக்கும் சீட்டு கிடச்சிருக்கு. எம்பிசி டிஎன்சியில் 161 ரேங்க் வரைக்கும் 161 கட் ஆஃப் வரைக்கும் சீட்டு கிடச்சிருக்கு. கம்யூனிட்டி ரேங்க்கில் பார்க்கும்போது 6237 கம்யூனிட்டி ரேங்க் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எம்பிசியில் சீட்டு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் எஸ்சியில் வந்து 164 கட் ஆஃபுக்கு சீட்டு கிடச்சிருக்கு. கம்யூனிட்டி ரேங்க்கில் 2869 கம்யூனிட்டி ரேங்க் வரைக்கும் சீட்டு கிடச்சிருக்கு. எஸ்சிஏல 168.5 வரை கட் ஆஃப் வரைக்கும் சீட்டு கிடச்சிருக்கு. 232 கம்யூனிட்டி ரேங்க் வரைக்கும் சீட்டு கிடச்சிருக்கு. எஸ்டியில் 167.5 வரைக்கும் அவங்களுக்கு வந்து சீட்டு கிடச்சிருக்கு. 64 கம்யூனிட்டி ரேங்க் வரைக்கும் கிடச்சிருக்கு. கம்யூனிட்டி ரேங்க் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கம்யூனிட்டி ரேங்கின் அடிப்படையில் தான் சீட்டு கொடுத்துருக்காங்க. இதில் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது, நிறையா பேர் கவுன்சிலிங்கை அட்டன் பண்ணலை. நீங்களே பாருங்களேன், இவ்வளோ கம்யூனிட்டி ரேங்க்கில் இவ்வளோ பின்னாடி உள்ளவங்களுக்கெல்லாம் கிடச்சிருக்குன்னா அப்போ நிறைய பேர் அட்டன் பண்ணலை. இப்போ பிசிலலாம் பார்த்தீங்கன்னா 4336 கம்யூனிட்டி ரேங்க்கு சீட்டு கிடச்சிருக்கு. அப்போ அந்த 4000 பேர் இப்போ 4000 பேர் அவ்வளோ பேர் கலந்துக்கிட்டதில் இவ்வளோ பேருக்கு தான் கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன் உதாரணம். இப்போ ரவுண்டு 2லையும் இப்போ வந்து கலந்துக்க போகிறாங்க மாணவர்கள். அது ரவுண்டு 2ல் யார் கலந்துக்க போகிறாங்கன்னா இதே 1வது ரேங்க்லேருந்து 19,466 ரேங்க் வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள் கலந்துக்க போகிறாங்க. அக்டோபர் 4ஆம் தேதி ரவுண்டு 2ஓட சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பமாயிரும். அதனால் எல்லோரும் வந்து இது எப்படி சீட்டு கொடுக்குறாங்க, இது என்ன மாதிரி கொடுக்குறாங்க, ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கே, இவங்க ஏதாவது கம்ப்யூட்டர் நம்ம செலெக்ஷன் கமிட்டியை போய் நிறைய பேர் இது வந்து சரியாக நீங்கள் பண்ணுற மாதிரி இல்லை, நீங்கள் வந்து கம்யூனிட்டி அடிப்படையில் கொடுக்குறீங்களா, எதன் அடிப்படையில் கொடுக்குறீங்க, என்னோட கம்மியான கட்டாப்பில் அவங்களும் கிடந்திருக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா, இதுதான் அதுக்கு தெளிவான விளக்கமாக இருக்கும். நன்றி.